எல்லோருக்கும் இனிய வணக்கம் நண்பர்களே. மிக முக்கியமான பதிவோடு இந்த பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அது என்னன்னா, கழுதைப்பால் விற்பனை. கழுதைப்பால் குடித்தா குழந்தைகளுக்கு சிறு சிறு நோய் போகும் என்கிற ஒரு நம்பிக்கை மக்கள் மத்தியில், குறிப்பாக நாட்டுப்புற மக்களுடைய மனதில் இருக்குது. அது அறிவியல் பூர்வமாக உண்மையா பொய்யா அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் கழுதைப்பாலை விற்பனை செய்யக்கூடிய ஒரு ஊராக அல்லது ஒரு ஊர்லேருந்து நம்ம தமிழ்நாட்டிலிருந்து வேறு மாநிலங்களும் சென்று கழுதைப்பால் விற்கக்கூடிய தொழில் ஒன்று இருக்குது. அந்த பற்றியான ஒரு அனுபவத்தை நம்ம பதிவில் கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படிங்கிறதான் எங்களுடைய நோக்கம். முதல்ல இந்த பதிவுக்காக எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு கேட்டோம்னா, வண்டியூரில் இருக்கக்கூடிய மாந்தோப்பு என்கிற ஒரு பகுதிக்கு வந்திருக்கோம். இந்த பகுதியில் கழுதையோடு தன்னுடைய கழுதை வளர்ப்பு மற்றும் கழுதைப்பால் விற்பனையோடு இருக்கக்கூடிய தொழிலாளி கருப்பையா இருக்காங்க, அவருடைய பையன் முனியாண்டி இருக்காங்க. இந்த பதிவில் அவருடைய அனுபவத்தை பேசி பார்க்கலாம். வாங்க நம்ம பதிவுக்கு போகலாம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். முனியாண்டாண்ணா வணக்கம். எப்படி இருக்கீங்க? எத்தனை வருஷமாக இந்த தொழிலில் இருக்கீங்க? ஒரு 10 வருஷமாக இருக்கும். 10 வருஷமாக தான் இருக்கீங்களா? கழுதைப்பால் அப்படிங்கிறது யார் எந்தெந்த காரணத்துக்காக வாங்குறாங்க? எலும்புலவாதம், இசுவம், மஞ்சள் காமால, நாக்கணை, கக்கிவம், சளி, இழப்பு, சீரு, பிறலி, மூளைக்காய்ச்சா இதெல்லாம் குழந்தைகளுக்கு வராது. பெரிய ஆளுகளுக்கு வந்து சளிக்கு, இழப்புக்கு, மஞ்சள் காமாலைக்கு, வண்டி அடி போகிறாங்க மேலே அரிக்கிறது, மூலம், தாய் குளத்துகளுக்கு வெட்ட சூடு போடுறது, பிரஷரு, அல்சரு இதற்கு உபயோகப்படும். அப்படியா? இப்போ நீங்கள் ஒரு 10 வருஷம் இருக்குன்னா, உங்களுக்கு முன்னால் அப்பா இருந்திருப்பார்ல, உங்கள் அப்பா பேர் என்ன? எங்கள் அப்பா பேர் இருக்கார். இந்த இது தொழில் பண்ணலையா? நான் தான் பண்ணுறேன். எப்படி உங்களுக்கு இது வந்தது? நாங்கள் கிராமத்தில் இருந்தவங்க. கிராமத்தில் வந்தவங்க இந்த உருப்படி வச்சுருந்தோம். சரி. இப்போ இங்கே வந்து 5 உருப்படிக்கு இந்த பால் வியாபாரம் இல்லை. இப்போ இங்கே வந்து இந்த பால் வியாபாரம் பண்ணிட்டு வரவும் நம்மளும் பால் வியாபாரம் பண்ணுவோம் அப்படின்ட்டு இருக்கு. ஆனால் நம்ம பாட்டம்பட்ட காலத்தில் வந்து உருப்படி உண்டு தான். உண்டா இருந்தாலும் நாங்கள் இந்த மாதிரி அவங்க வந்து ஒரு வியாபாரமா பண்ணல. அப்படி வியாபாரமா பண்ணல. ஆனா வந்தா கொடுப்பாங்க. வீட்டுக்கு வந்தா வாங்கிக்கிறாங்க. அந்த நேரம் கிராமம் சும்மா கொடுப்போம். கிராமத்து வேலை பார்க்கறது, சும்மா கொடுக்கறது, பொதி சமைக்கிறதுக்காக, துணிகளை சமைக்கிறதுக்காக இந்த உருப்படி வச்சு உபயோகப்படுத்தினோம். இப்போ அவங்க பெரிய ஆளுகளில் நான் டவுனுக்கு வந்துட்டேன். இப்போ நம்ம வச்சு பால் வியாபாரம் உபயோகம் பண்ணுவோம் அப்படின்றதுக்காக பார்க்குறோம். இப்போ உங்களுடைய பூர்வீக ஊர் எது உங்களுக்கு? தச்சன் தான், தாமரக்குளம். தச்சனேந்தல் தாமரக்குளம் எந்த பக்கம் இருக்கு? அது பழையனூர் சைடு. பழையனூர் திருப்புவனம் பக்கம். ஆமா. சரி, இப்போ அடுத்து உங்களுக்கு கேட்குற கேள்வி, நீங்க மதுரையில் இன்னைக்கு ஒரு வண்டியூர் பகுதியில் இருக்கீங்க, அப்படிதானே? ஆமா. இந்த பால் வியாபாரத்தை எந்தெந்த ஊருக்கு, எந்தெந்த மாவட்டத்துக்கு போவீங்க? மீனாட்சிவரம், செல்லூர், ஆரப்பாளையம், பனையூர், கீழடி, சிலைமான். கீழடி, சிலைமான். ஆமாம். மதுரை மாவட்டத்தை கடந்து வேற மாவட்டங்களுக்கு போகிறது உண்டா? இல்லை. ஏன் போகிறது இல்லை? நம்மளுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஓகே. போகிறதில்ல. இதுக்குள்ளே ரவுண்டுக்குள்ளே வந்துக்கிறது. எட்டவட்டம் போய் வெளியூர் போய் தங்கி வியாபாரம் பார்க்கறது அப்படின்னு உங்களுடைய உறவுகள்? அதை நம்மளுக்கு உறவுகள் இருக்காங்கன்னா நம்ம போகிறதில்ல. இதுக்குள்ளேயே சுற்றிக்கிறது. போயிட்டு வந்துடுவீங்க. போயிட்டு வீட்டுக்கு வந்துடுறது. ஒரு நாளைக்கு எப்போ கிளம்புவீங்க, எப்போ போயிட்டு திரும்புவீங்க? ஒவ்வொரு நாளைக்கு 4 மணிக்கு கிளம்புவோம். விடிய காலம் 4 மணிக்கு கிளம்புவோம். 12 மணி 1 மணி ஆயிரும் வீட்டுக்கு வர. ஒரு நாளைக்கு விடிஞ்சிடும். ஒரு 5 மணி 6 மணிக்கு ஓடி லோக்கல்களில் சுற்றுவோம். சுற்றிட்டு வீட்டுக்கு 12 மணி 1 மணிக்கு. இப்போ கிராமத்தில் கழுதைப்பால் வாங்குறதுக்கும் நகரத்தில் கழுதைப்பால் வாங்குறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஆமாம். எங்கே வருமானம் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும்? நம்மளுக்கு செல்லூர், மீனாட்சி வந்து அதிகமாக கிடைக்கும். இல்லை, கிராமத்தில் மதிப்பு இருக்கா, நகரத்தில் மதிப்பு இருக்கா, டவுனில் மதிப்பு இருக்கான்னு கேட்குறேன் நான். கிராமத்துகளில் தான் மதிப்பு இருக்கு. கிராமத்துகளில் போக முடியல. ஏன்? இப்படி இருந்தால் ஆடு மாடு இதெல்லாம் சொல்லணும். அதனால எவ்வளவுக்கு கொடுப்பீங்க? இது எப்படி அளவு பண்ணி கொடுக்குறீங்க அந்த சொல்லுங்க. சங்கு, குழந்தைக்கு மருந்து கொடுக்குற சங்கு எவ்வளோ? அந்த ஒரு சங்கு எவ்வளோ? சங்கு 50 ரூபா. ஓகே. வேற வாங்கி வச்சுக்கலாமா, இல்லை உடனே அப்படி நீங்களே உடனே சாப்பிட்றேன்? சரி. 2 மணி நேரம் உபயோகப்படுத்தலாம் அதை வச்சிருது. சரி. அதுக்கு மேலே இருந்தால் ஃப்ரிட்ஜில் வச்சா நைட்டு 6 மணியாவது இருக்கும். சரி. அதுக்கு மேலே இருக்காது.
ஆனால் வந்து உடனே சாப்பிட்றதுக்கும் ஆற வச்சு டீ சாப்பிட்றதுக்கும் வித்தியாசம் இருக்குது. இப்போ பெரும்பாலும் இதை வந்து குழந்தைகளுக்கு மட்டும் பயன்படுத்துகிறாங்களா, பெரியவர்களுக்கும் வாங்குறாங்களா? பெரியவர்களுக்கு வாங்குறாங்க. பெரியவர்களுக்கு வந்து சளிக்கு, இழப்புக்கு, மஞ்சக்காமாலைக்கு, வண்டி வலி பூராங்கூட மேலே அரிக்கிறது, மூலம், தாய் குளத்துகளுக்கு வெட்ட சூடுபடுறது, ப்ரெஷரு, அல்சரு, இதெல்லாம் நம்மளும் சாப்பிட்லாம், பெரிய அளவில் சாப்பிட்லாம். இப்போ கழுதைப்பாலை வந்து வேற வேற நோய்க்கு தவிர வேற காரணங்களுக்காக உங்களிடமிருந்து பாலை வாங்குறாங்களான்னு கேட்குறேன் நான். சோப்பு தயார் பண்ணுறதுக்கு பால் வாங்குறாங்க. எவ்வளோ கொடுக்குறீங்க? எவ்வளவு எங்கே கொடுக்குறீங்க? இந்த கோமதி வரத்தில் கொடுக்குறோம். சரி, அது அவங்களுக்கு எப்படி கொடுப்பீங்க? அவங்களுக்கு அந்த சங்கு கணக்கு தான். அப்படியா? ஆமாம். ஒரு சங்கு எவ்வளோ? 50 ரூபா. சரி, அந்த சங்கு கணக்கு தான். எல்லாத்துக்கும் ஒரே ஒரு சங்கு மட்டும்தான். இப்போ 2 சங்கு 3 சங்குன்னா 50, 100, 150 போயிடும். அப்படியே போயிடும். இவங்க போன வட்டம்லாம் சோப்பு தயாரிக்கிறதுக்கு கொடுக்குறீங்க, சரிங்களா? 20 சங்கு வாங்கினாங்க. சோப்பு தயாரிக்கிறதுக்கு, சோப்பு தயார் பண்ணுறதுக்கு. சரி, 20 சங்கு வாங்கினாங்க. திருப்பி மாத்திரை நம்மதில் தயாரிப்பு ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. மாத்திரை தயார் பண்ணுறதுக்கா? ஆமாம். ஓகே. நம்ம பாலில் தான் தயார் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்னும் மாத்திரைக்கு நம்மள்ட்ட வரலை. சோப்பு தயார் பண்ணுறதுக்கு நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். கோமதி வரத்தில் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. எவ்வளோ கொடுக்குறீங்க மாதத்துக்கு? மாதத்துக்கு 20 சங்கு 30 சங்குன்னு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஓ, அதுலேருந்து உங்களுக்கு ஒரு வருமானம் வருது. இது மாதிரி கழுதைப்பால் விற்கிறவங்க எத்தனை கூட்டம் இருக்குது, அல்லது குழு இருக்குது, எத்தனை பேர் இருப்பாங்க? அது அவங்க வரத்தில் வந்து வர்றவங்க, அவங்க ஒரு நாய்க்குமாரு. சரி, அவங்க வந்துட்டு திருநெல்வேலி சைடு இதுலேருந்து வர்றவங்க. அவங்க நாயக்கமாரா? ஆமாம், அவங்க ஒரு நாய்க்குமாரு. அப்போ நீங்கள்? நாங்கள் தோவி, நாங்கள் அயன் பண்ணுறவங்க. ஓ, கிராமத்தில் வேலை பார்க்குறவங்க. நாயக்கமாரு வேணா கழுதை வச்சிருக்க மாட்டாங்களே? அவங்களும் வச்சிருக்காங்க. சரி, அவங்க வடுவு பேசுகிறவங்க. நம்ம வடுக பேசுறவங்க, தெலுங்கு பேசுறவங்க. நம்மளுக்கு தெலுங்கு இல்லை. சரி, தெலுங்கு பேச மாட்டோம். தமிழ் தான். அப்படி இருப்பதனால அவங்க வர்றாங்க. சரி, அவங்க எந்தெந்த கூட்டம் எங்கே இருக்காங்கன்னு நம்மளுக்கு சொல்ல முடியாது. ஆமாம். மொத்தம் எத்தனை உருப்படி வச்சிருக்கீங்க வீட்டில்? 6 உருப்படி இருக்கு. 6 உருப்படி. இது எத்தனை வயசு இருக்கு இதுக்கு வந்து பார்த்தா 2 ஈத்து இருக்கு. இதனுடைய புல்ல இதை இப்போ கழுதைப்பாலை தவிர்த்து வேற வரும்படி உங்களுக்கு எப்படி வருது? இதை எப்படி விற்கிறீங்க? எவ்வளோ போகுது? இது விற்கிறத வரவாக பிரியத்தை பொறுத்து. இதை விற்கிறீன்னு வச்சுக்கோங்களேன், இது எவ்வளோக்கு போகும்? இது இப்போதைக்கு இது ஒரு 40,000த்துக்கு போகும். ஓ, 40,000த்துக்கு போகும். இது இவ்வளோ விற்றோம்னா இது ரெண்டும் சேர்ந்து ஜோடியாக கொடுத்துடணும் அப்படியே. ஓ, ஆமாம். ஒட்டு மொத்தமாக ஒரு கழுதை வந்து எத்தனை வருஷம் இருக்கும் நம்மள்கிட்ட? வருஷ கணக்கெல்லாம் இல்லை, எப்பவும் இருக்கும். ஆமாம், நம்ம மாத்திரம் இருந்தால் மாற்றிக்கலாம். சரி, ஒரு கழுதைக்கு வயசாகிடுச்சுன்னா என்ன பண்ணுறாங்க? வயசாகிடுச்சுன்னா அப்போக்கப்போ மாற்றிடுறது, விற்றுருவீங்க? விற்றுறது. சரி, அது என்ன ஆகும்? அவங்க என்ன பண்ணுறாங்க? அவங்க என்ன பண்ணுறான்னு சொல்ல முடியாது, தெரியவே தெரியாது. ஓ, இதுக்கு பேர் இருக்கா? அதுக்கு இது பஞ்ச கல்யாணி. இதுக்கு ரெண்டுக்குமே தான் கல்யாணி. ஆண் கழுதைக்கு அதே ரேட்டு தான், கல்யாணி தான் பேர். அது எப்படி? ஆணுக்கும் பஞ்ச கல்யாணி, பெண்ணுக்கும் பஞ்ச கல்யாணி தானா? ஆமாம், அந்த காலத்தில் பேர் வச்சுருக்காங்க. பஞ்ச கல்யாணின்னு படம் வந்துச்சான், படத்தை வச்சு பஞ்ச கல்யாணின்றாங்க. அப்படியா? கல்யாணின்னு சொல்கிறாங்க. கழுதைப்பால் விற்பனையில் கருப்பை ஐயாவுக்கு எவ்வளோ கிடைக்கும்? ஒரு நேரம் போவான், ஒரு நேரம் போக மாட்டான். இந்த ஒரு வாரமாக போகலை. சரி, வீட்டில் கை காசு வச்சு தான் செலவு பண்ணிட்டு இருக்கான். அந்த மாதிரி போனால் ஒரு நாளைக்கு 300 400. ஒரு நாளைக்கு 300 400 கிடைக்கும். போனால் கிடைக்கும். போவோம், வீட்டில் இருந்தால் கிடைக்காதுல்ல. சரி. உண்மையிலேயே உங்களுக்கு இந்த தொழில் வந்து பிடிச்சு செய்கிறீங்களா, இல்லை வருமானத்துக்காக செய்கிறீங்களா, இல்லை மக்களுக்கு வந்து ஏதேனும் ஒரு நோய் நொடி போகணுன்றக்காக செய்கிறீங்களா? இது வந்து ஒரு தர்மம் மாதிரி. ஓ, தர்மம் மாதிரி. சரி. நம்மளை தேடி வர்றாங்கன்னா அந்த நோய்க்காகத்தான் நம்மளை தேடி வர்றாங்க, நம்மளை வாங்குறாங்க. அந்த நோய் படுத்துது, பிள்ளைகளுக்கு நல்லது செய்கிறான், எந்த நோய் நொடி வராமல் இருக்கிறதுக்கு செய்கிறான். ரெண்டாவது போனால் இப்படி இருந்தால் ஒரு 10-100 கிடைக்கும், செலவு பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி போகிறோம். முதல்ல தர்மம் தான், மக்களுக்கு ஏதோ கொஞ்சம் கொடுத்தது மாதிரி இருக்கு, அப்புறம் மக்கள் கொடுக்கறத வாங்கிக்கிறான் அப்படின்றது மாதிரி. முனியாண்டன், நீங்கள் கருப்பையாவுடைய பையன் இல்லையா? இப்போ நான் கேட்குறது, இப்போ ஐயா வந்து ஊராக போய் இந்த வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நீங்களும் வியாபாரத்துக்கு போவீங்களா? போவேன், லீவு நாளில் போவேன். சரி, இப்போ ஐயா வந்து ஒரு மூத்தவர்,
அவர்கிட்ட வந்து ஒரு அனுபவம் இருக்குன்னு மக்கள் வாங்குவாங்க. நீங்கள் உங்கள்கிட்ட எப்படி வாங்குறாங்களா இல்லை வித்தியாசம் இருக்குமா? வித்தியாசம்னு ஒன்றும் இல்லை. ஆ. நான் படிக்கிற காலத்துலேருந்து நான் அப்பாவோட போயிருக்கேன். ஓ, போயிருக்கீங்க. ம். போனால ஒரு மைண்ட் எல்லாத்துக்குமே தெரியும், அதனால் வாங்கிக்கிடுவாங்க. நீங்கள் இது வந்து தொடர்ச்சியாக வரவேற்பு இருக்குது, இந்த அதுக்கப்புறம் அப்பாவுக்கு அப்புறம் நான் பண்ணுவேன் அப்படிங்கிறது மாதிரி யோசனை இருக்கா? இல்லைனா இது நாங்கள் ஏதோ ஒரு சின்ன செலவுக்காக செய்கிறோம், அப்பா சொல்கிறதை போல் ஒரு தர்மத்துக்காக செய்கிறோம் அப்படிங்கிறத தவிர்த்து விட்டுருவீங்களா? இந்த தொழிலை தொடருவீங்களா? தொடருவேன். ஏன் தொடரணும்? இது ஒரு மருந்து பொருள் இல்லை, எங்கேயும் கிடைக்காத பொருள் இது ஒன்று தான். சரி. ஆட்டுப்பழம் இல்லை, மாட்டுப்பழம் இல்லை, குதிரைப்பழம் இல்லை, கழுதைப்பழம் ஒன்று மட்டும் வாங்க முடியாது. ஆமாம். ஒரே ஒரு காரணம், இறுதியாக நீங்கள் படித்தவர்ன்றதுக்காக அப்போ என்னன்னா, கழுதைப்பால் வந்து இந்த நோய் நொடிகள்லாம் தீர்க்கிறது என்று வந்து நம்ப முடியாதுன்னு ஒரு செய்தி சொல்லப்படுது. அதை பற்றி என்ன உங்கள் கருத்து? அது வந்து அவங்க சொல்கிறாங்கண்டா, மக்கள் வந்து என்னண்டா இந்த பாலை வாங்கி கொடுத்தா இந்த நோய் போகுது, அதனால அவங்க வாங்கி கொடுக்குறாங்கல்ல. ஓ, அப்போ மக்கள்கிட்ட ஒரு நம்பிக்கை இருக்குல்ல. ஐயாட்ட கேட்கணும், இப்போ இந்த கழுதைப்பால் வந்து நீங்கள் கொடுக்குறீங்கல்ல, இதெல்லாம் இல்லை, இந்த நோயெல்லாம் போகவே போகாதுன்னு ஒரு 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 கருத்து இருக்குது. அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? அப்படி உண்டா? அந்த நோயெல்லாம் சரி பண்ணாதுன்னு சொல்லப்படுது, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? சரி பண்ணிடும். டாக்டர்ஸ்லாம் சொல்கிறாங்க இல்லை அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அப்படின்றாங்க. கிடையாதா? ஆனால் சரக்கு சாப்பிட்டா இதை சாப்பிடக்கூடாது. ஓ, சரக்கு சாப்பிட்டா மது குடிச்சிட்டா குடிக்கக்கூடாது. ஏன்? அது ஆபத்து. அதுக்கு முறிவு. முறிவு. இப்போ நம்மளை மாதிரி ஆள் சரக்கு சாப்பிட்றோம்னு சொன்னால் சரக்கா சாப்பிட்டா எனக்கு முழு இதை சாப்பிடக்கூடாது, இதை சாப்பிட்டா சரக்கா சாப்பிடக்கூடாது. அதுக்கு முறிவு. இதுக்கு முறிவு இருக்கு. நான் ஒரு கேள்வி கேட்கணும். இப்போ மாட்டுக்கு சந்தை தனியாக இருக்குது. ஆமாம். அப்படி இருக்கிறது போல் தமிழ்நாட்டில் நான் தெரிஞ்சுக்க விரும்புறது, கழுதைக்கு தனி சந்தை இருக்கா, இல்லை இந்த கழுதை எங்கே விற்பீங்க, எங்கே வாங்குவீங்க? இது வந்து மாட்டுக்கு சந்தை இருக்குது, ஆட்டுக்கு சந்தை இருக்குது. கழுதைக்கு மட்டும் சந்தை இல்லை. ஓகே. நம்மளை மாதிரி வச்சிருக்க ஆள், பாலுக்கு வர ஆள்கிட்ட கேட்டு அந்த எங்கே இருக்குது என்னன்னு விசாரிச்சுட்டு தான் நம்ம போய் வாங்க முடியும். அதாவது நான் இப்படி புரிஞ்சுக்கிறேன், நான் அது சரியானு பாருங்கள். அதாவது இப்போ உங்கள் சமூகம் சார்ந்த உறவுகள் சார்ந்த மக்கள் வச்சுருப்பாங்க, அவங்களிடமிருந்து அப்படி இப்படி மாற்றிக்கிட்டே போவீங்க. மாற்றும். பாதி பேர்த்திட்ட இப்போதைக்கு இல்லை. இப்போ வியாபாரி மாதிரி எடுத்துகிட்டு வந்து எங்கே கழுதை கொடுக்குறாங்கன்னா எடுத்துகிட்டு வந்து 10 கிலோ 20 கிலோ வச்சுருக்காங்க, அவன்கிட்ட தான் நாங்கள் போய் வாங்கணும். இப்போ உங்கள் சமூகம் தவிர்த்து வேற ஒரு சமூகங்களும் கழுதையை விற்பனை செய்கிறாங்களா? ஆமாம், செய்கிறாங்க. கழுதை வியாபாரமாக மாற்றிருக்காங்க. ஆமாம். அவடமிருந்து நீங்கள் வாங்குறீங்க. இப்போதைக்கு வந்து இதில் இங்கே மதுரையிலலாம் நம்மகிட்ட ஒரு ஆள்கிட்ட தான் இருக்குது. ஆரப்பாளையத்தில் இருக்குது. ஓகே. மதுரையில் உங்கள்கிட்ட ஆரப்பாளையத்தில், சிந்தாமணி இதில் தான் இருக்குது. இது எங்கே போய் எடுத்துகிட்டு வராங்கன்னா ஏரலில் தான், அங்கே திருநெல்வேலி பக்கத்தில். ஆமாம், திருநெல்வேலி தாண்டி இருக்குது. ஆமாம். அங்கே தான் எடுத்துகிட்டு வராங்க. அவங்க மொத்தமாக எடுத்துகிட்டு வரனால அவங்களுக்கு கம்மியான ரேட்டு கிடைக்கும். இங்கே வந்ததும் கொஞ்சம் அவங்களுக்கு கட்டுமான ரேட்லாம் நம்மளுக்கு கொடுக்குறாங்க. இப்படி தான் மாறிக்கிறது. ஒரு சந்தையாக போய் அதெல்லாம் வாங்குறது இல்லை, அப்படி கிடையாது. இப்போ நீங்கள் இப்போ நம்ம ஒரு 6 நிற்கிது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி அதனுடைய ஒட்டுமொத்த மதிப்பு அப்படின்னா எப்படி சொல்லுவீங்க? எவ்வளோ இருக்கும்? அது கழுத வயசு பார்த்து அவங்க சொல்கிறது. இப்போண்டா அதுக்கு இது 2 ஈத்து தான். இது அவ்வளோதான், ஒரு 5 வயசு 6 வயசு தான் இருக்கும், அவ்வளோதான் இருக்கும். இதே இது இன்னும் ஒரு 4 வருஷம் 5 வருஷம் போச்சுன்னா ஆட்டு மாட்டுக்கு மாதிரி பல்லு பார்ப்பாங்க. பல்லு பார்த்துருவாங்க. ஆமாம், இது வயசாயிருச்சு, பல்லு தெரிஞ்சிருச்சுன்னா வயசாயிருச்சு, அப்போ எதுக்கு பழையது அப்படின்ற மாதிரி. இப்போ மாடுண்டா அடிமாட்ட ரேட்டு கேட்குறாங்க. ஆமாம், அது மாதிரிக்கு தான் இதுக்கும். மக்களே, கழுதைப்பால் சாப்பிட்டா சிறு நோய்கள் போகும் அப்படிங்கிறது நாட்டுப்புற நம்பிக்கை. ஆனால் அதெல்லாம் அப்படிலாம் நோய்கள்லாம் தீர்க்காது என்பது அறிவியல் பூர்வமான நம்பிக்கையாக இருந்தாலும் கூட, தொடர்ச்சியாக ஆண்டாண்டு காலமாக கழுதைப்பால் பற்றி சில நாட்டுப்புற நம்பிக்கைகள் அது இருக்குது. நம்மளுக்கு ஒரு மரபான ஒரு தொழிலாக, சிறு தொழிலாக ஒரு சமூகம் மட்டுமே பண்ணிக்கிட்டே இருக்குது. இவர்கள் மதுரை மாவட்டத்தை சுற்றி நாம் சந்தித்த குழு இந்த கருப்பையாவும் அவருடைய பையன் முனியாண்டியும் மதுரை மாவட்டத்தை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் தொழில் செஞ்சிட்டு இருக்காங்க. ஆனாலும் தமிழ்நாட்டில் விருத்தாசலம், திருநெல்வேலி பகுதியில் ஒரு ஊர் கடந்து இன்னொரு ஊர் போகிறது, அல்லது தமிழ்நாட்டை கடந்து வேற ஒரு மாநிலங்களில் போகிறதுங்கிற ஒரு வழக்கமும் இருந்துக்கிட்டு இருக்கு. இப்படியான ஒரு நம்பிக்கையோட ஒரு சமூகமும் ஒரு தொழிலும் இருக்குது அப்படிங்கிறத இந்த பதிவின் வழியாக உங்களுக்கு முன்வைக்கிறோம். தொடர்ச்சியாக நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் ஆதரவு கொடுங்க. வேறு பதிவின் வழியாக நான் சந்திக்கிறேன். அதுவரையிலிருந்து விடைபெறுவது உங்கள் ஹரிபாபு. நன்றி, வணக்கம்.